என்பவர் ஆசிய அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். வணக்கம், நான் ராஜ்குமார் ஆனந்தன், இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர். பல விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்காக செலவு பண்ணி உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறோம், ட்ரைனிங் அனுப்புகிறோம். எனக்கு தமிழக அரசுலேருந்து எந்த ஒரு சலுகையும் நான் இதுவரையும் வாங்கலை. அதை தான் நான் அந்த இடத்துல சொன்னேன். அதனால் நான் அங்கேருந்து நிராகரிக்கப்பட்டது உண்மைதான். இப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக்கு பிறகு இது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எஸ்டிஏடிலேருந்து கால் பண்ணி கூப்பிட்டு அது மாதிரி சிஎம் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை கூப்பிட்டு போனாங்க. சென்னையில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேச சொல்லி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வச்சு தான் நான் ஏஷியா லெவலுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அது ஃபுல்லாக ஃபால்ஸ் நியூஸ் தான். நம்முடைய தமிழக அரசு பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக ரொம்ப பிச்சை எடுக்காத குறையாக அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கான ரெகக்னேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாண்புமிகு அமைச்சர் சாமு நாசர் அவர்களை சந்தித்து கடிதமும் கொடுத்தோம். அந்த கடிதத்துக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்களுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை சந்தித்து நேரில் பார்க்க போனப்போ என்னை ஒருமையில் என்ன பண்ண சொல்கிற போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒருமையில் பேசி அனுப்பிச்சார். அது வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குது.